நம்ம மார்கேஜை பற்றி பார்த்துட்டு வரோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் மார்கேஜ் அடமானத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் வந்து ரிடம்ஷனை பற்றி பார்த்தோம். அதாவது அந்த சொத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன வழி, என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒருத்தர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பணத்தை வாங்க மாட்டேங்கிறாரு. மீட்டு எடுக்கிறதுக்கு நான் பணம் ரெடி, நான் வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனால் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற சூழ்நிலையில் என்ன ப்ரொசீஜர், அதாவது அந்த அடமானத்துக்காக சொத்தை வந்து வாங்கினவர், அதாவது கடன் கொடுத்தவர் வந்து அந்த பணத்தை திரும்பி வாங்க மாட்டேங்கிறாரு, இல்லை அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இல்லை அவர் எதான ஒரு இறந்து போயிட்டார், இல்லை அவருக்கு எதான ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த பணத்தை வந்து எப்படி அவங்களுக்கு போய் அந்த அக்கௌண்ட்டில் போய் சேர்த்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த மார்கேஜ் அந்த அடமானத்துலேருந்து விடுவிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 83 கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தை கோர்ட்டில் நேரடியாக டெபாசிட் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக்ஷன் 83 இந்த டெபாசிட் ஆஃப் அமௌண்ட் இன் கோர்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் எப்போ டியூ ஆகுதோ அப்போவே பண்ண முடியும். அந்த பிரின்சிபல் அமௌண்ட் டியூ ஆன உடனே பண்ணலாம். அந்த ரிடம்ஷன் சூட், அதாவது அந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுக்கிறதுக்கான சூட் ஃபைல் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அந்த ரைட் வந்து பார் ஆகாமல் இருந்ததுன்னா பண்ணலாம். அதாவது எதிராளி அவங்களுக்கு சாதகமாக ஒரு டிகிரி வாங்கிட்டா பண்ண முடியாது, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டா பண்ண முடியாது. அப்படி இல்லை, நேரடியாக அந்த பணத்தை கட்டுறதுக்கான அந்த பிரின்சிபல் டியூவாக இருக்கணும், வேறு எந்த விதமான இஷ்யூவும் இருக்கக்கூடாது. நேரடியாக அந்த பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டு அதை மீட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த சூட், இது செக்ஷன் 83 வந்து ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணிவிட்டு இந்த பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டு போயிடலாம். சரி, யாரால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்கேஜரால், அதாவது அந்த சொத்தை அடமானம் வச்சவரால் பண்ண முடியும், இல்லை அவர் மூலமாக அந்த டைட்டிலை கிளைம் பண்ணக்கூடியவங்களாக பண்ண முடியும். அதாவது அவர் மூலமாக டைட்டிலை கிளைம் பண்ணவங்க முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இந்த அடமானம் நிலுவையில் இருக்கச்சே அந்த சொத்தை கைமாற்ற முடியும் ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில். அப்படி பர்ச்சேஸ் பண்ண இந்த இப்போ தேர்ட் பார்ட்டி பர்ச்சேஸரால் அந்த பணத்தை கட்ட முடியும். நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், சொத்து வாங்கிடுவாங்க, ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அந்த ஈசி போட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு 15-20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு என்ட்ரி இருக்கிறது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கிறது தெரிய வரைச்சே நமக்கு சொத்தை விற்றவங்களை தேடி பிடிச்சி இந்த பணத்தை வந்து செட்டில் பண்ண முடியாது. அவங்கள வந்து தேடி பிடிச்சி நம்ம பணத்தை கொடுக்கணுன்றதை யார் வந்து அடமானம் வச்சாங்களோ அவங்க தான் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த சொத்தை வாங்கினவங்களை வந்து என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டோட காப்பி அப்ளை பண்ணிவிட்டு யாரோட பேர் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த பேரை போட்டு ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணி அந்த பணத்தை வந்து கோர்ட்டில் கட்டிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஈசியோட என்ட்ரி ரிமூவ் ஆகிறதுக்கு இது வந்து டைரெக்டான வழி. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனா, அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து சேரணும்னா கோர்ட்டு மூலமாக ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த பணத்தை வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொசீஜர், அந்த பணத்தை வந்து கோர்ட்டில் கட்டுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து யார் வேணாலும் அந்த மார்கேஜர் மூலமாக டைட்டிலை வந்து கிளைம் பண்ணுறவங்க, அந்த பணத்தை பாரோவர் மூலமாக டைட்டில் கிளைம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வாங்க முடியுன்றது இதில் தெரிகிறது. சரி, என்ன பண்ண முடியும்னா இதே தான், கோர்ட்டில் வந்து பணத்தை கட்டிடலாம். அந்த பணம் கேல்குலேட்டட் அமௌண்ட்டாக இருக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் சரியான ஒரு அமௌண்ட்டாக இருந்தால் போதும். அந்த அமௌண்ட்டை வந்து கோர்ட்டில் கட்டிட்டு அந்த பணம் கோர்ட்டில் இருக்கச்சே அந்த மார்கேஜி, அதாவது கடன் கொடுத்தவர், அவர் வந்து ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு அவர் தான் வந்து அந்த டைட்டில் டாக்குமெண்ட்ஸ்லாம் கோர்ட் மூலமாக கொடுத்து, அதாவது அந்த அடமானம் வைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கோர்ட் மூலமாக கொடுத்து அந்த பணத்தை வந்து அவர் வாங்கிக்க வேண்டியது. ஸோ இப்படி ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. அது மார்கேஜியாக இருக்கலாம், இல்லை அவர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு வேளை யாருக்கு கொடுக்குறது, யார் ஒரு உண்மையான வாரிசுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதை கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு கோர்ட்டில் பணத்தை கட்டிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை ஃப்ரீ பண்ணுறது ஒரு டைரெக்டான ஒரு வழின்றது நமக்கு தெரியுது. சரி, இது சம்மந்தமாக நடந்த சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, இந்த மாதிரி இந்த பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மார்கேஜ் டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக இவங்களுக்கு வந்து பணத்தை கட்டினவங்களுக்கு வந்து எதனா ரைட் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ், ரொம்ப முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேஸோட பேர் மாணிக் சந்த் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் எலியாஸ் சாலித் முகமது சைத் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு 1968 டிசைட் ஆகப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு. இது வந்து ஒரு 1968 அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை தாண்டி அவ்வளோவா எனாக்ஸ்மெண்ட்ஸ் வராத சமயத்தில் டிசைட் பண்ணப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இப்போ வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லைனாலும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாலாம் நிறைய பயன்படுத்துறது இல்லைனாலும் அப்போ வந்து ரொம்ப பயன்பாட்டில் இருந்த ஒரு சமயமாக இருந்தது.
சரி, இதில் கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, 1933ல் ஒரு சொத்தை அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. சொத்தை அடமானம் வைக்கிறது யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ். யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இப்போ திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வர வாடகையிலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பொதுவாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன், வீடுனா வீட்டோட சாவி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க, ஃபேக்ட்ரினா ஃபேக்ட்ரியோட சாவி, நிலம்னா நிலத்தோட பொசிஷன், அனுபவத்தை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உழுதுக்கங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், நான் அசலை திரும்பி கொடுத்தோன்னே எனக்கு சொத்தை திரும்பி கொடுத்துருங்க அப்படின்வாங்க. இல்லைன்னா அதுலேருந்து வர வருவாயிலேருந்து நீங்கள் வாடகைன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அதை வட்டிக்கு கழிச்சிக்கோங்க, இல்லைன்னா வட்டிக்கு எக்ஸ்ட்ரஸாக எதனா ஒரு அமௌண்ட் இருந்தால் அசலில் கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பொதுவாக இருக்கும். அது பேர் யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ்னு பேர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்க, 1933ல் ஒரு யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ் கீழே இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இவங்க 700 ரூபாய் வாடகைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடிய வாடகை 700 ரூபாய், இவங்க 50,000 ரூபாய்க்கான வட்டி 700 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுட்ருக்காங்க. மாதத்துக்கு 700 ரூபாய் வட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய வருமானம் 700 ரூபாய் அந்த வட்டிக்கு போயிடணும். ஆனால் 700 ரூபாயோட ஜாஸ்தி வருமானம் வந்ததே ஆனால் அந்த அதிக வருமானத்தை இந்த அடமானம் வச்சவருக்கே இவர் கொடுத்துடணும். அதாவது அடமானம் வாங்கினவர் கொடுத்துடணும். 700 ரூபாய் வரைக்கும் தான் அவருக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சரி, ஒருவேளை ப்ராப்பர்ட்டி எங்கேயும் வாடகைக்கு போகல, யாரும் லீஸ்க்கு வரல அப்படின்ற எதனா சூழ்நிலை இருந்ததுன்னா 750 ரூபாய் மாதம் வட்டியை கரெக்டாக கொடுத்துடணும். அந்த வேக்கண்ட்டாக இருக்கிற சமயத்தில் ஒரு மாதத்துக்கு 750 ரூபாய் கணக்கு போட்டு அந்த வட்டியை அது அடமானம் வச்சவர், கடன் வாங்கினவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை கொடுத்துட்றாங்க. சரி, இது கொஞ்ச நாள் போகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பொசிஷன் தான் கொடுத்துருக்காரு, டைட்டில் இவர்கிட்ட தான் இருக்குன்றதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துறாரு, கைமாற்றிடுறாரு. வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்க, 66,000 சொச்ச ரூபாய், 66,800 சொச்ச ரூபாயை கோர்ட்டில் இந்த 83ல் செக்ஷன் 83ல் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணி கோர்ட்டில் 66,000 சொச்ச ரூபாய் கணக்கு போட்டிருக்காங்க. அவங்க இவ்வளோ வட்டி இவ்வளோ அசல் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டு எனக்கு ப்ராப்பர்ட்டியை திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நேரடியாக அவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கான அவகாசமே இல்லை. நேராக கோர்ட்டில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி என்கம்பரன்ஸ் இருக்குது, அதனால இந்த 66,000 சொச்ச ரூபாய் அதுக்கு செட்டில் பண்ணுறதுக்காக நான் கட்டுறேன்னு சொல்லி கட்டிட்டாங்க. அவரும் வந்த பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டாரு. அதோடு முடிஞ்சு போன மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து கொஞ்சம் நாட்கள் கழித்து இந்த 66,000 ரூபாய் கட்டினவங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கின அந்த தேர்ட் பார்ட்டி பர்ச்சேசர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் 700 ரூபாய்க்கு மேலே வாடகை போச்சுன்னா எங்களுக்கு தான் வரணுன்றது பேச்சு இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஜாஸ்தி வாடகை போன மாதிரி கணக்கு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது கணக்கை சரிபார்த்துதலுக்காக ஒரு கேஸ் ஒன்று கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் கணக்கு வழக்க காமிங்க. 1933ல் முதல்ல அடமானம் வச்சது மாதம் 700 ரூபாய், நீங்கள் வட்டிக்கு எவ்வளோ கழிச்சுக்கிட்டீங்க, எவ்வளோ வாடகை வந்ததுன்றதை சரியான கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கணக்கு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் கீழ்கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாச்சு, ஹைகோர்ட்லேயும் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி ஒரு பேங்க் லோன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது யூஷுரியஸ் லோன்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். யூஷுரியஸ் பாரோயிங்ஸ் ஆக்ட், லோன் லெண்டிங் ஆக்ட் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாமும் இங்கே வருது. அதிக வட்டி வாங்கியிருக்காரு, அநியாய வட்டி வாங்கியிருக்காருன்ற இஷ்யூலாம் இங்கே வருது. பட் அதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம இப்போது கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இந்த செக்ஷன் 83ல் இந்த கேஸு பணத்தை கட்டிட்டாங்க, அவரும் வாங்கிட்டார். ஸோ இப்போ திரும்பி இந்த பணம் சரியாக கொடுத்தோமா இல்லையா, இது ஜாஸ்தியாக கொடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு சரி பார்க்குறதுக்காக வட்டி கணக்கெலாம் கேட்டு கணக்கு பார்க்குறதுக்காக இவங்க ஃபைல் பண்ண கேஸை மெயின்டைனபிளாக இல்லையா, அதாவது இவங்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ரைட்டு இவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது தான் இந்த கேஸோட மெயின் இஷ்யூவாக, முதல் இஷ்யூவாக இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இவங்களோட கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணீங்க, நீங்கள் அந்த கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு
நீங்கள் தான் கோர்ட்டில் வந்து ஒரு 66,000 சொச்ச ரூபாய் 66,835 ரூபாய் நீங்கள் வந்து கோர்ட்டில் கணக்கு போட்டு நீங்கள் வந்து கட்டிட்டீங்க. இது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகரும் கிடையாது. குற்றம் போக்கில் நீங்கள் அசலை மட்டும் நீங்கள் கட்டலை, கரெக்டாக வட்டியோடு சேர்த்து ஒரு கணக்கு போட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க. இது ஜாஸ்தி ஆயிடுச்சு கம்மியாயிடுச்சுன்ற கொஸ்டினே இங்கே ரைஸ் ஆகுது. இது வந்து நீங்கள் கணக்கு பார்த்து சொன்ன தொகை. அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்ட். ஒத்துக்கிட்ட விஷயத்த நான் வந்து மாற்ற நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன், அதோட செட்டிலாக போச்சு. திரும்பி வந்து இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணி அது திரும்பி தோண்டி எடுக்கிறதுக்கான ரைட் வந்து இல்லை யாருக்கும் அப்படின்றது இவரோட கண்டென்ஷன். ஆனால் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிடெம்ஷன் ஆஃப் மார்ட்கேஜுக்கு ஃபைல் பண்ணுற கேஸுன்றது வேறு, இந்த பணத்தை டெபாசிட் பண்ணுறது கோர்ட்லன்றது வேறு. ரெண்டுதும் வேறு வேறு விதமான கேஸு. ரிடெம்ஷன் ஆஃப் மார்ட்கேஜுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்களே, ஆனால் அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் வந்து ப்ரிலிமினரி டிகிரி. அந்த டிகிரியில் வந்து இந்த கணக்கை சரி பார்த்து இவ்வளோ பணம் கட்டணுன்றது ஒரு கோர்ட் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வந்தோடனே இவங்க அந்த பணத்தை கட்டுவாங்க. இது அப்படி கிடையாது. இவங்களே பார்ட்டியே ஒரு முடிவுக்கு வந்து அந்த பணத்தை கோர்ட்டில் கட்டுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி கட்டிடுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றதுனால இது வந்து டெபாசிட் ஆஃப் அமௌண்ட் இன் கோர்ட் அப்படின்றது வருதுன்றதுனால இதில் வந்து இந்த லாஜிக், இந்த எஸ்டோப்பல்ன்றது வந்து செல்லுபடி ஆகாது. நீங்கள் வந்து பணத்தை கட்டணுன்றது திரும்பியும் அவங்க கணக்கு கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ட்கேஜ் சம்மந்தமாக அவங்க கட்டிட்டாங்க. இப்போது அது எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டுன்றது வந்து அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டு. இது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கீழே வரும். அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் அதை மீட் எடுக்கிறதுக்கான ரைட் இவங்களுக்கு இருக்குன்றதுனால அது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கீழே வருன்றதுனால செப்பரேட்டாக கேஸ் ஃபைல் பண்ணது தப்பு கிடையாது. ஒரே விஷயத்த 2 கேஸ், ஒரே வழக்கு மூலத்தில் 2 கேஸை ஃபைல் பண்ண கணக்கு ஆகாது. ரெஸ் ஜுடிகேட்டான்றது அப்ளிகபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மாணிக் சந்த் கேஸு 1968 ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த செக்ஷன் 83 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் இது